திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 481, அதிகாரம் காலமறிதல். பிரெஞ்சு மன்னன் நெப்போலியன் 1812ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 7 லட்சம் வீரர்கள் அடங்கிய பெரும் படையுடன் ரஷ்யா மீது படையெடுத்தார். ரஷ்யாவை எப்படியாவது தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்ற ஆவலில் அதன் தட்பவெப்பநிலையை கணிக்க தவறினார். இதை எதிர்பார்த்த ரஷ்ய மன்னர் ஜார்ஜ் நெப்போலியனின் நாடு பிடிக்கும் ஆசைக்கு முற்றுப்புள்ளி வைக்க ராஜதந்திரமாக செயல்பட்டார். பிரெஞ்சு படைகள் எதிர்ப்பு எதுவும் இல்லாமல் எளிதாக எல்லைக்குள் நுழைவதற்கு ஏதுவாக ரஷ்ய படைகள் அவர்களுக்கு பயந்து பின்வாங்குவது போல தங்கள் முகாம்களை காலி செய்து கொண்டு மெதுவாக உள்ளே சென்றனர். அவர்களுடைய தந்திரத்தை அறியாத நெப்போலியன் தனது படைகளை எளிதாக முன்னேறி செலுத்தினார். ஆனால் தொடர்ந்து பயணித்த களைப்பும் ரஷ்யாவின் மோசமான வானிலையும் பிரெஞ்சு படைகளை வாட்டின. உணவு தண்ணீர் சரியாக கிடைக்கவில்லை. வெயில் மழை என மாறி மாறி வந்ததால் பல வீரர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டனர். இறுதியாக 1812ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி நெப்போலியனின் இராணுவம் எதிர்ப்பே இல்லாமல் மாஸ்கோ நகருக்குள் நுழைந்தது. மாஸ்கோவை எளிதாக கைப்பற்றிவிட்டோம் என்ற நினைப்போடு ரஷ்ய மன்னர் சரணடைவார் என்று நெப்போலியன் காத்து கொண்டிருக்க சமாதானம் பேச அங்கே யாருமே இல்லை. துடைத்து வைத்தது போல் நகரம் வெறுமையாக காட்சியளித்தது. சில தினங்களில் மாஸ்கோ நகரம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. நெப்போலியன் உயிர் தப்புவதே கடினம் என்னும் அளவுக்கு நிலைமை மாறிவிட்டது. கடும் பசியாலும் தாக்குப்பிடிக்க முடியாத பருவநிலையாலும் நெப்போலியனின் மிகப்பெரிய இராணுவம் நிர்மூலமானது. அக்டோபர் 19ஆம் நாள் பிரெஞ்சு படைகள் அங்கிருந்து வெளியேறத் தொடங்கின. அந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்த ரஷ்ய படைகள் திடீரென்று பிரெஞ்சு படைகளை துரத்தி அழிக்கும் நடவடிக்கையை தொடங்கின. இதனால் நெப்போலியன் படையில் இறுதியில் மிஞ்சியது வெறும் 22,000 வீரர்கள் மட்டுமே. வரலாற்றில் மிகப்பெரிய கண்ணீர் கதையாக இந்த படையெடுப்பு முடிந்தது. பருவகாலத்தை சரியாக கணிக்காமல் படையெடுத்ததே நெப்போலியனின் தோல்விக்கு முக்கிய காரணமாகவும் அமைந்தது. காக்கை தன்னை விட வலிமையான கோட்டானை பகலில் வென்றுவிடும். அதுபோல் அரசனுக்கு பகைவர்களை வெல்லுவதற்கு ஏற்ற காலம் அவசியம் என்பதை பகல் வெல்லும் கூகையை காக்கை, இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். காலமறியாமல் செய்தால் தோல்வி, காலமறிந்து செய்வதே வெற்றி.